திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து விஜய் பேசாமல் இருப்பதே நல்லது என தாவேகாவில் இணைந்துள்ள நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது புதிதாக பிறந்ததைப் போல உணர்வு ஏற்பட்டதாகவும் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பதாகவும் நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார். வேலு நாச்சியார், காமராஜர், பெரியார், அஞ்சலி அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவராக விஜய் கருதுவதை வரவேற்பதாக கூறிய அவர், தற்போதைய நிலையில் பெரியாரை காவிச்சாயம் பூசி மறைக்க நினைக்கும் நிலையில் விஜய் எடுத்த முடிவு துணிச்சலானது என கூறினார். பெரியாருக்கு காவி உடுத்தி காவி சாயம் பூசி பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அழிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கிய ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர், கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர். அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவைகளும் சொல்லி மாள முடியாது. அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். இந்தியாவில் 2 பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகரத்துக்கு சென்ற அஞ்சலி அம்மாளையும் சிவகங்கை மீட்ட வேலு நாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தின் எதிர்காலத்தை இளைஞர்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்றும் அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களும் தாவேகாவில்தான் உள்ளனர் என்றும் கூறினார். அப்போது அவரிடம் திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி கருத்து தெரிவிக்காதது ஏன் என கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு நாஞ்சில் சம்பத் திருப்பரங்குன்றம் பற்றி விஜய் பேசாமல் இருப்பதே நல்லது என ஒரே வார்த்தையில் பதிலளித்தார். ஒரு தெப்பம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்காது, தண்ணீர் தான் தீர்மானிக்கும் என கூறிய அவர் தற்போது தாவேகா பக்கம் திரும்பியிருப்பதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனால் பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு, குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள். இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது. கட்சியில் இணைப்பு நிகழ்வின் போது விஜய் தன்னை பார்த்து உங்கள் ரசிகன் சார் என தெரிவித்தது சிலிர்ப்பை ஏற்படுத்தியதாகவும் நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார்.